ஒரு சின்ன வெள்ளை தூள் சாதாரண ஃபுட்டை கூட ரெஸ்டாரண்ட் லெவல்ல டேஸ்ட் ஆகும். இதனால தான் ஒன் பைட் ஒன் மோர் பைட்டாகவும் மாறுது. இந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் தான் எம்எஸ்ஜி. மண்ணின் உண்மை உணவின் அறிவியலை பேசும் இது உங்கள் ஜியோ கல்ட். எம்எஸ்ஜினா மோனோசோடியம் குளூட்டாமேட். இது ஒரு ஃப்ளேவர் என்ஹான்சர், அதாவது ஃபுட்டோட டேஸ்ட்டை பூஸ்ட் பண்ணும் ஆம்பிளிஃபயர். நம்ம நாக்குக்கு 5 பேசிக் டேஸ்ட் இருக்கு: இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, உமாமி. இந்த உமாமி டேஸ்டோட பவரை ஆக்டிவேட் பண்றது தான் எம்எஸ்ஜி. அதனால தான் எம்எஸ்ஜி போட்ட ஃபுட் சூப்பரா இருக்குன்னு ஃபீல் ஆகும். எம்எஸ்ஜி சாப்பிட்ட உடனே சலைவால டிசால்வ் ஆனதும் குளூட்டமேட் மாலிகுல்ஸ் ரிலீஸ் ஆகி டங்க்ல இருக்கிற உமாமி ரெசெப்டரை ஆக்டிவேட் பண்ணும். அப்பதான் வாவ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பி ரிவார்ட் சென்டரை ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் ஒன் பைட் ஒன் மோர் பைட்டா மாதிரி பாக்கெட்டும் ஃபினிஷ் ஆகுது. எம்எஸ்ஜி யூஸ் பண்ண காரணம் சிம்பிள் தான். ஃப்ளேவரை இன்ஸ்டன்டா பூஸ்ட் பண்ணும், கஸ்டமருக்கு கிரேவிங் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், பர்ச்சேஸ் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். எம்எஸ்ஜியை உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆக்கிய பிராண்ட் தான் அஜினமோட்டோ. 1908 ஜப்பான்ல ஒரு சயின்டிஸ்ட் சீவீட்ல இருந்து குளூட்டமேட்டை ஐசோலேட் பண்ணாரு. அதுதான் இன்னைக்கு அஜினமோட்டோன்ற பேரால் எம்எஸ்ஜி சீசனிங் உலகம் எங்கும் பயன்படுத்தப்படுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, குளூட்டமேட் நேச்சுரலாவே டொமேட்டோ, பார்மெசான் சீஸ், மஷ்ரூம், மீட் பிராத், சோயா சாஸ்ல இந்த காம்பவுண்ட் பேலன்ஸாவே இருக்கு. இங்கே தான் ஒரு பெரிய கேள்வி. WHO, FDA போன்ற ஆர்கனைசேஷன் எம்எஸ்ஜியை நார்மல் அமௌண்ட்ல எடுத்துக்கிட்டா சேஃப்னு சொல்றாங்க. ஆனா சில சென்சிட்டிவ் பீப்புளுக்கு ஹை குவான்டிட்டி கொடுத்தா ஹெட்ஏக், ஸ்வெட்டிங் போன்ற சிம்டம்ஸ் வரும். இதை சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சிண்ட்ரம்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாருக்கும் வரும்னு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்ல. ஃபுட் கம்பெனிஸ் இந்த எம்எஸ்ஜியை INS 621 மென்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம 627, 631, 635 மென்ஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் எம்எஸ்ஜியோட ஃபேமிலி தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் பேக்டு ஃபுட் வாங்கும் போது இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டை பாருங்க. அங்கே தான் ரியல் ஸ்டோரி இருக்கு. இந்த மாதிரி ஃபுட் சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம உணவை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்.